இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாய் கூட பாடுவோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் நமக்கு இல்லை. சந்தோஷமா கூட திஸ்தானம் வெறுமையாக அல்ல, திஸ்தானம் முழுவதும் உம்முடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2-3 நாமத்தினால எங்கே கூடினாலும் அங்கே வாசம் பண்ணுகிற கர்த்தர் நீங்க சுவாமி. எத்தனையோ தடைகள், எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் உம்முடைய ஆலயத்துக்கு நீங்க கூட்டி வந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா, உம்மை உயர்த்த மாத்திரமே ராஜா.
இந்த காலை நேரத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya, மகிமை மேகமே இறங்கி வாங்க ராஜா. நீங்க வந்தால் போதும், உடைய சூழ்நிலைகள் மாறிவிடும் ஆண்டவரே. ஹalleluya, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. விலகாத மேகமே, விலகாத மேகமே, மனசெல்லும் மேகமே, விலகாத மேகமே, மனசெல்லும் மேகமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஸ்தானத்தை ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத, விலகாத மேகமே, மனசெல்லும் மேகமே, விலகாத மேகமே, மனசெல்லும் மேகமே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆம் சுவாமி. ஓ ஹalleluya. ஓ என்னை நிரப்புகிறதான தகப்பனே, எங்களோடு கூட அசைவாடுகிறீங்க சுவாமி. அப்பா, எங்களோடு கூட இடைப்படுகிறீங்க தகப்பனே. எங்கள் பரலோக ராஜா, எங்கள் மேசியா தகப்பன், நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை கைவிடாத நேசரா இருக்கிறீங்க. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஹalleluya. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உயர்த்துகிறோம். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் பாத்திரம் நீங்கள் ஒருவர் சுவாமி. எல்லா துதிக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திர நீங்க ஒருவரே சுவாமி. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. ஆராதனை செய்கிறோம் சுவாமி. ஹalleluya. துதிக்கும் மனசுக்கும் பாத்திரரே, தூயவரே, துணையாளரே. துதிக்கும் மனசுக்கும் பாத்திரரே, மகிமைக்கு
ஹல்லேலூயா. தேவனுடைய பந்திக்கு முன்பதாக நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு சில வசனங்களுக்கு எங்கள் சிறுகளை செய்வோமாக. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ண பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அவர் வரும் அளவு அவருடைய மரணத்தை அறிவிக்கிறவர்களாக, அந்த சாட்சிக்காரர்களாக நாங்கள் இந்த போஜன பந்திக்கு தினக்கரன் ஆராதனைக்காக எங்களை தாழ்த்துவோம், எங்களை அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல பிதாவே, சுவாமி, இந்த காலை வேளையில் நீங்கள் செய்த சகலமான எங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அப்பத்தையும் இந்த பானத்தையும் நன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் நாம எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் எங்களை சுத்திகரிப்புக்குள்ளாக கொண்டு வந்து உடைய பிள்ளைகளாக உடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து சுவாமி நாங்கள் திரும்பவும் மூட இணைந்து போகத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, நன்பின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி. அவரும் அமர்ந்து நாங்கள் ஜெபத்தில் இருப்போம். கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேவாதித்தவன் ஏகசுதன் படும் பாடுகள் எனக்காயே, தேவாதித்தவன் ஏகசுதன் படும்
பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானாய் அப்பாய் பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானாய் எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்தேடுவே இரத்தத்தின் வியர்வையாலே மெத்தவுமே நனைந்து இரத்தத்தின் வியர்வையாலே மெத்தவுமே நனைந்து உள்ளம் முருகிய வேண்டுதல் செய்தனரே இம்மானுவேலன் உள்ளம் முருகிய வேண்டுதல் செய்தனரே பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்தேடுவே மும்மோரை தரை மீதே தாங்கொன்ன வேதனையில் மும்மோரை தரை மீதே தாங்கொன்ன வேதனையில் தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதகர் மீட்போரவே முன்னவன் தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதகர் மீட்போரவே பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்தேடுவே அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளிப்பவர் அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளிப்பவர் துன்ப வேளையில் ஏற்று வரின்றியே நொந்து அலறுகின்றார் துன்ப
வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுவே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தொனித்திடுவே. நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபைகளுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தரை நாம் ஆராதிக்க கூடி இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாகவே எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கொண்டு தருணத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலே நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. ஆமென். பல வேளைகளிலே நாம் தற்செயலாய் சில விடயங்கள் நடக்கிறதை அவதானிப்பது உண்டு. சில விடயங்கள் தற்செயலாய் நடந்ததாய் தோன்றும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது தற்செயலானதல்ல, கர்த்தர் அனாதியாய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அதை நம்புறீங்களா? அதை நம்புறீங்களா? ஆண்டவர் அனாதியாய் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயம், ஆண்டவரே இந்த நாளிலே எனக்கு என்ன மன்னாவை வைத்திருக்கிறீரோ அந்த மன்னாவுக்கூடாக என்னோடு பேசும் நாம் கேட்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவர் இந்த நாளில் நம்மோடு பேசுவாராக. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையிலும் உடைய திருவார்த்தைகளுக்கு கூடாக கொண்டு பேசுகிறாக. பேசுகிற அடியவனை சிவனின் பின்னால மறைத்து நீர் வெளிப்படும் உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை இந்த காலையிலே நாம் கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை இந்த காலையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடித்து தருவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், நீர் பெறுவீராக. இருதயங்களையும் செவிகளையும் உடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புகிறோம். இயேசு மூலம் நம்பி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக 2 நாளாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு எங்களுடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ள முடியும். 2 நாளாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்துக்கு எங்களுடைய வேதத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ள முடியும். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. மிக ஒரு அழகான வாக்குத்தத்தம் நிறைந்த வார்த்தைகள் தான் இங்கே 2 நாளாகவும் 15வது அதிகாரத்திலே காணப்படுகிறது. யூதா பெஞ்சமின் ஜனங்கள் கோத்திரங்களுக்கு தலைவனாக ஆசா இருக்கிறான். இந்த ஆசாவும் யூதா பெஞ்சமின் கோத்திரத்தின் மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்த கால பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசரியாவின் மேல் இறங்கி அந்த அசரியாவுக்கூடாக தன்னுடைய பிள்ளைகளோடு தன்னுடைய வார்த்தையை கர்த்தர் பேசுவதைத்தான் இந்த அதிகாரத்திலே நாம் காணத்தக்கதாக இருக்கிறது.
மிக தெளிவாக, மிக திட்டமாக கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிற பொழுது மிக அழகாய் சொன்னார், நீங்க கர்த்தரோடு இருந்தா நான் உங்களோடு இருப்பேன் என்பதாக. அது மாத்திரமல்ல, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று ஒரு அழகான வாக்குத்தத்தம் போல அவர்களோடு பேசுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதன் பிற்பாடு ஒரு அழகான எச்சரிப்பையும் கொடுக்கிறார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழ்கிற காலங்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. இன்றைக்கு இலங்கை தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுதும் நாங்கள் இறுதி காலங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கத்தக்கதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் எங்களுடைய வாழ்க்கைகளை சற்று நிதானித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லாவிட்டால் நாம் ஜீவனுள்ள தேவனோடு ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளே வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற உண்மைதான், வேதாகமத்தை சுமந்து வந்திருக்கிற உண்மைதான், கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறோம் உண்மைதான். நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரோடு கூட இருக்கின்றோமா என்பதை சற்று எங்களுடைய இருதயத்திலே நாங்களே கேட்டு எங்களுடைய வாழ்க்கைகளை ஆராய்ந்து பார்ப்பது சால சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனுஷன் கர்த்தரோடு இருந்தா மாத்திரம்தான் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். பாருங்க, இந்த நாட்களில் அநேக திருமணங்களை பார்த்திருக்கிறோம். இந்த திருமணங்களின் வேலைகள்ல சில நேரம் மணப்பெண்ண பார்த்தீங்கன்னா திருமணமாகி போகிற பொழுது சில வேளையில கண் கலங்குவார். ஒரு கவலை பெற்றோரை விட்டு போகிற பொழுது. ஆனா பல வேளைகள்ல இப்ப அப்படி இருப்பது கஷ்டம்தான். எப்படா விட்டு விட்டு போகலாம் என்ற மாதிரி சந்தோஷமா போறது போல இப்ப இருக்கலாம். ஆனா உண்மையை பார்க்கிற பொழுது சில வேளைகளை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கவலை வரும், பெற்றோருக்கு ஒரு கவலை வரும். அநேக இடங்களை பார்த்து கண் கலங்குவார்கள், அழுகுவார்கள். துக்கத்தினாலோ வேதனையாலோ இல்ல, சந்தோஷம்தான். ஆனாலும் உள்ளத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஏக்கம், கவலை. என்ன தெரியுமா? நான் இவ்வளவு காலமும் அல்லாட்டி நாங்க இவ்வளவு காலம் வளர்த்த பிள்ளை, எங்களோடு கூட எங்களுடைய வீட்டில் இருந்த பிள்ளை இப்பொழுது தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளும்படியாக புறப்படுகிறாளே, வெளியே போகிறாளே என்று சொல்லுகிற பொழுது ஒரு கொஞ்சம் மனதுக்கு சங்கடம் உருவாகும், ஒரு கவலை உருவாகும், ஒரு துக்கம் உருவாகும். தெரியும்தான், பிள்ளைகள் திருமணமானா அவங்க தங்களோட குடும்பத்தை பார்க்கணும், அவங்க தங்களோட குடும்பத்தை கவனிக்கணும், தங்களுக்கு அந்த வாழ்க்கை அவங்களை ஆரம்பிக்கணும். அதெல்லாம் தெரிந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு அடி வளர்ந்த ஒரு சின்ன ஆசை இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க இன்னும் எங்களோடே இருக்கணும், எங்களோடே பிள்ளைகளை போலவே வாழ்ந்திருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு உருவாகும். அதே போலதான் என்னையும் உங்களையும் படைத்த ஜீவனுள்ள ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எப்பொழுதும் எல்லா நேரமும் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். எனவே உலக பிரகாரமான பெற்றோர் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய பரம தகப்பன் எங்களை அதிகமாக எதிர்பார்க்க என்ன தெரியுமா? தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட, சம்பாதித்த, விலை கொடுத்து வாங்கின என் பிள்ளை என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த காலையில நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும், எந்த சந்தர்ப்பமானாலும், எப்பேற்பட்ட நிலைமையானாலும் ஒரு போதும் நான் கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை, அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை நான் விட்டு விலக கூடாது, நான் வெளியேறக்கூடாது. நான் கர்த்தரோடு கூடவே இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தரோடு இருந்தா தான் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். எங்களுக்கு விருப்பம் ஆண்டவரோடு கூட இருக்கணும், எங்களை நடத்தணும், எங்களை கர்த்தர் கைட் பண்ணணும், எங்களை வழி நடத்தும், எல்லாம் விருப்பம் தான். ஆனா யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் நடத்துவார். எனவே இந்த காலையில ஒரு மனுஷன் கர்த்தரோடு இல்லை என்றால், ஒரு மனுஷன் கர்த்தரோடு நடக்கவில்லை என்றால், ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளே இல்லை என்றால், அவனுடைய வாழ்விலே ஏற்படுகிற ஒரு சில மாற்றங்களை உங்களுக்கு முன்பதாக காண்பிக்க விரும்புகிறேன்.
அல்லாவிட்டால் அவனுடைய வாழ்விலே இருந்து வெளிப்படுகிற காரியங்களை, அல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில நிலைமைகளை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, ஒரு மனுஷன் கர்த்தரோடு இல்லை என்று என்ன நடக்கும் என்றால், வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து என்று சொல்லி அந்த வார்த்தை வருகிறது. ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட இல்லை என்றால் முதலாவது அவனுடைய வாழ்விலே என்ன நிலை ஏற்படும் என்றால், ஒரு பயம் சூழ்ந்த மனிதனாய் மாறுவான், பயத்தினாலே பீடிக்கப்பட்டவனாய் மாறுவான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பயத்தினாலே அநேகர் சின்ன பின்னமாகிறார்கள். எதற்கெடுத்தாலும் பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், வாழ்க்கையில் அது நடக்குமோ என்று பயம், அப்படியா இப்படி நடந்துடுமோ என்று பயம், பயம் பயம் பயம். இன்றைக்கு மனித குலத்தை அதிகமாய் வாட்டி வதைக்கின்றது பயம். சிலரை பார்த்தீங்கன்னா மரணம் என்றா பயம், சிலருக்கு செத்த வீட்டுக்கு மரண வீட்டுக்கு போவதற்கு பயம், அல்லாவிட்ட மரணத்தை குறித்து பேசுவது பயம், வியாதி ஏற்பட்டா ஐயோ நான் மறித்து விடுவேனா அந்த பயம். இந்த பயம் 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 இன்றைக்கு மனித குலத்தை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் பயந்தபடி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மரணத்தை ஜெயித்தவர் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த சவுலுடைய வாழ்க்கையில அவனுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. ஆனா அவனுடைய ஆரம்பத்தை பார்ப்போமாக இருந்தால், அவனை ஜனத்துக்கு அடையாளப்படுத்துகிற பொழுது, அவன் யார் என்பதை ஜனத்துக்கு முன்பதாக நிறுத்துகிற பொழுது அவனுடைய சூழல் என்ன என்றால், 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து பார்ப்போமாக இருந்தால், 1 சாமுவேல் 10:23 இருந்து, அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற பொழுது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்துக்கு உயரம் உள்ளவனாக இருந்தான். இந்த சவுலை அடையாளப்படுத்தி காண்பிக்கிற பொழுது அவனுடைய தோற்றத்தை பார்த்தால் அவன் எல்லா ஜனங்களுக்கும் உயரம் உள்ளவன். சமஸ்த இஸ்ரவேலர்களும் சமஸ்த ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழாக இருக்கத்தக்கதாக அவன் மிகவும் வளர்த்தியானவன். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை கொண்டவன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, சம்வேல் எல்லா ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவனுக்கு சமமானவன் இல்லை. தீர்க்கதரிசியே சொல்லுகிறான், இதோ இதுதான் கர்த்தர் தெரிந்து கொண்டவன், இவனுக்கு சமனாக சமஸ்த இஸ்ரவேல்ல யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வீரியம் கொண்டவன், ஒரு வீரனாக, ஒரு மேன்மையானவனாக, பெரியவனாக, உயர்ந்தவனாக அடையாளப்படுத்தப்படுகிறான் இந்த சவுல். எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழே இருக்கிறவன் தான் பயப்படுவான். அவன் சமஸ்த இஸ்ரவேலும் அவனுக்கு ஈடாக, அவனுக்கு சமனாக, அவனுடைய பலத்துக்கோ வீரியத்துக்கோ யாரும் இல்லையேண்டா அவனுக்குள்ள பயம் பெறுமா? இல்ல. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலானவன், அப்படிப்பட்ட ஒரு வீரன், அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை கொண்டவன் தான் இந்த சவுல். இவ்விதமாக கர்த்தர் தெரிவு செய்து அவனுடைய வாழ்விலே அவன் பல யுத்தங்களை நடத்தினான். இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக நடத்தி கொண்டு வருகிறான். விதமான சூழல்களுக்குள்ளே வருகிற பொழுது உங்களுக்கு தெரியும், 15வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது என்ன நடந்துச்சு? அமலேக்கோடு யுத்தம் பண்ண போகிறான். இந்த அமலேக்கோடு யுத்தம் பண்ண போகிற பொழுது ஆண்டவர் சொன்னால், அமலேக்கை முழுவதுமாக அழித்து போடு, சங்கரித்து போடு என்று சொன்ன பொழுது அவன் அவ்விதமாக போகிறான். ஆனா என்ன நடந்துச்சு? அவன் போய் முழுவதுமாய் சங்கரிக்காம கொஞ்சத்தை தப்ப விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாய் நிறைவேற்றாம அவன் திரும்பி வந்ததால என்ன நடந்துச்சுதான்? கர்த்தர் ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு விலக்கி, அவனை விட்டு கர்த்தர் விலகி போனான். அந்த 15வது அதிகாரத்துல ஆண்டவர் சவுலை விட்டு விலகி போன பொழுது சவுளுடைய வாழ்க்கையில என்ன ஆட்கொண்டுச்சு? பயம்.
என்ன ஆட்கொண்டிச்சது? பயம். கர்த்தர் எங்களுடைய வாழ்விலே எங்களை விட்டு விலகினா எங்களுக்கு பயம். எதுக்கெடுத்தாலும் பயம். அது நடக்குமா? இது நடந்துடுமா? நான் தவறிடுவேனா? விழுந்துடுவேனா? வியாதி வந்துடுமா? படிக்க முடியாம போயிடுமா? வெளிநாடு போயிடுமா? நான் மறித்து விடுவேனா? பயம், பயம், பயம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களோடு இருக்கிற பொழுது எங்களை பயம் ஒருபோதும் அணுக முடியாது. ஆனால் சவுல் ராஜா எப்ப கர்த்தரை விட்டு விலகினானோ, எப்ப அவன் கர்த்தரோடு இல்லாமல் போனானோ, அதன் பிற்பாடு அவன் பயத்தின் சூழலுக்குள்ளே வந்தான். ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு எல்லாருக்கும் மரண பயம், மரணத்தை குறித்து பேச பயம். ஐயோ நான் மறித்திடுவேனா என்று பயம். இப்படியெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இலங்கை தேசத்தின் சூழ்நிலையை பார்க்க ஐயோ எங்களுக்கு என்ன நடந்துடுமோ, நாங்களும் இல்லாம போயிடுவோமோ என்று பல வேளைகள் எங்களுக்குள்ள பயம் வரலாம். என்ன சாவு என்றால் எல்லாருக்கும் பயம். சிலர் பார்த்திருக்கிறேன், இந்த மரண வீடுகளுக்கெல்லாம் போக மாட்டாங்க, பயம். ஆனா நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒருவித பயத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறேனா, இரவுலை சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறேனா, தேவையில்லாத கனவுகள் என்னை தாக்குறதா, ஐயோ ஒரு பயத்தின் சூழலுக்குள்ளே நான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கர்த்தரோட இல்லை, நான் கர்த்தரோட இல்லை, கர்த்தரோட இல்லை. கர்த்தரோட இல்லாத பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பயம் ஆட்கொள்ளும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பயத்தின் சூழலுக்குள்ளே, பயத்தின் பிடியிலே இன்றைக்கு இந்த காலையில நான் நீங்களும் இருப்போமாக இருந்தால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் உம்மோடு இல்லாதனால் தான் இந்த பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது, ஆண்டவரே இன்றைக்கு நான் உம்மண்டை வருகிறேன் என்று உண்மையாய் அவரண்டை வருவோமாக இருந்தால் அந்த பயம் எங்களை விட்டு அகன்று போகும். ஏனென்றால் ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை எங்களை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது காரியம், ஒரு மனுஷன் கர்த்தரோடு இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். அதே 1 சாமுவேல் 18 6 7 8. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேல தாளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறதே என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு விசனம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் கர்த்தரோடு இல்லை என்றால் இரண்டாவது அவனுடைய வாழ்வில் ஏற்படுகிற நிலைமை என்ன தெரியுமா? ஒரு விசனம், எரிச்சல் அவனுக்குள்ளே உருவாகும். இன்றைக்கு பல வேளைகள் எங்களுக்குள்ளும் அந்த விசனம், அந்த எரிச்சல் உருவாகிறது. இங்கே இந்த சம்பவத்தை பார்க்கிற பொழுது சவுலும் சமஸ்த இஸ்ரவேலர்களும் கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ண வந்து நிற்கிறார்கள். கோலியாத்துக்கு முன்னால் யுத்தம் பண்ண நிற்கிற பொழுது அவர்களால கோலியாத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. 17வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. 11வது வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். சவுலும் பயந்து போயிருக்கிறான், இஸ்ரவேலர்கள் கலக்கம் அடைந்து இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரு கலங்கிய நிலைமை. யுத்தத்தை எதிர்கொள்ள முடியவில்லை, கோலியாத்தை எதிர்கொள்ள முடியவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இருந்த பொழுது சிறு பையனாக தாவீது வருகிறான். தாவீது வந்து நான் அவனை மேற்கொள்வேன் என்று சொல்லி, உங்களுக்கு சம்பவம் எல்லாம் தெரியும் என்ன நடந்துச்சு. கவன் எடுத்து கல் எடுத்து கோலியாத்தை மேற்கொள்கிறான்.
கோலியாத்தை மேற்கொண்டு வெற்றி கொண்டபடினால சமஸ்த இஸ்ரவேலருக்கும் இப்ப நிம்மதி. என்ன நிம்மதி தெரியுமா? அப்பாடா எங்கட உயிர் தப்பிச்சு, அப்பாடா எங்கட உயிர் தப்பிச்சு. இல்லாட்டி நாங்கள் செத்து போயிருப்போம், இல்லாட்டி அழிஞ்சு போயிருப்போம். இந்த கோலியாத்தினுடைய பலத்துக்கு முன்பதாக நாங்க ஒன்றுமில்லை. ஆகவே உயிர் தப்பினதுனால, பிழைச்சதுனால அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று என்ன செய்தாங்க? தாவீத உயர்த்த வலிக்கிட்டாங்க. தாவீத உயர்த்தி, தாவீத புகழ்ந்து, தாவீத பெருமை பாராட்டி, தாவீதை புகழ்ந்த பொழுது சவுலுக்கு என்ன ஏற்பட்டது? விசனம் ஏற்பட்டது. அடுத்தவனுடைய உயர்வு, அடுத்தவர்கள் மேலாக வருகிற பொழுது, அடுத்தவனுடைய வாழ்வில் செழிக்கிற பொழுது, இன்னொருவன் ஆசீர்வதிக்கிற பொழுது, இன்னொருவன் மேன்மை அடைகிற பொழுது எங்களுக்குள்ளே எரிச்சல் உருவாகிறது. அந்த எரிச்சல் விசனமா ஏற்படுகிறதா? இந்த விசனம் என்றால் கோபம். இந்த எரிச்சல் கோபமாய் மாறுகிற பொழுதுதான் விசனம் ஏற்படும். இந்த விசனமும் எரிச்சலும் இன்றைக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கையிலே பெரும் பிரச்சனையாக இருக்கு. சவுலுக்கும் அதுதான் பிரச்சனை. ஏன் சவுலை பார்த்தமாக இருந்தா சவுலும் பயந்துதானே இருந்தான். சவுலுக்கும் உயிர் பிச்சை போட்டது இந்த தாவீது தான். சவுலும் இந்த தாவீதை பெருமை பாராட்டி இருக்கிறான். ஐயோ, இந்த தாவீது இல்லாட்டி என்னுடைய ராஜ்யம் போயிடுச்சு, என்னுடைய உயிர் போச்சு, என்னுடைய சொத்து பத்து போச்சு, என்னுடைய மக்கள் போயிட்டாங்க, எல்லாமே முடிந்தது. இந்த தாவீது ஒருவனால் தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் என்று சொல்லி சவுலும் தாவீதை புகழ்ந்திருக்கணும். சவுலும் தாவீதை மேன்மைப்படுத்தி இருக்கணும். சவுலும் தாவீது செய்தது சரி என்று சொல்லி இருக்கணும். ஆனா சவுலுக்கு அது பிடிக்கல. ஏனென்றால் என்னை விட அவனை கனப்படுத்துகிறார்கள், என்னை விட அவனை மேன்மைப்படுத்துகிறாங்க, என்னை விட அவன் முன்னுக்கு வரான், என்னை விட அவன் மேல வரான். இது சரிப்பட்டு வராது. கொஞ்ச காலத்தினால எந்த ராஜ்யத்தையும் பிடுங்கிடுவாங்க, என்ன திரட்டிடுவாங்க என்று சொல்லி அவனுக்குள்ளே விசனம் ஏற்பட்டு இந்த கோபம் இறைச்சலாய் வெளிப்பட்டாங்க. வேலை ஸ்தலத்தில் எங்களை விட யாரும் முன்னால வந்தா எங்களுக்கு விசனம் ஏற்படுதா, எரிச்சல் ஏற்படுதா? எங்களை விட யாராவது திறமையாய் செயற்பட்டான் எங்களுக்கு விசனம் ஏற்படுதா, எரிச்சல் ஏற்படுதா? ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசனம், இந்த எரிச்சல் ஒரு மனுஷன் கர்த்தரோடு இல்லை என்றால் அவனுடைய வாழ்விலே வெளிப்படும். யோனாவின் சம்பவத்தை பார்ப்போமாக இருந்தால், யோனாவின் புஸ்தகத்திலே யோனா 3வது அதிகாரம், யோனா 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து பார்ப்போமாக இருந்தால், யோனா 3:7 வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் பார்த்தா அங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் என்றால், யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நினிவேக்கு போ. இவன் நினிவேக்கு போக அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் தர்ஷீசுக்கு ஓடி போறான். தர்ஷீசுக்கு ஓடி போன பொழுது நடந்தவங்களுக்கு தெரியும். நடுக்கடல்ல ஆண்டவர் அவனை பிடிச்சு மீனின் வயிற்றுல கொடுத்து வெளியெல்லாம் வாந்தி வர பண்ணி எல்லாம் செய்து வெளியில வந்து திரும்ப சொன்னார், ஆண்டவர் போ. சரி என்று சொல்லி இவன் போகிறான். இவன் போய் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். என்ன பிரசங்கம் பண்ணான் தெரியுமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னாரா? கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார் என்று சொன்னாரா? இதோ கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறார் என்று சொன்னாரா? இதோ கர்த்தர் உங்களை ரட்சிக்க போறார் என்று சொன்னாரா? இதோ நீங்கள் வாளாக்காமல் தலையாக போகிறீர்கள் சொன்னாரா? இல்ல. அவன் போய் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? 40 நாள்ல நீங்க சாக போறீங்க, 40 நாள்ல சாக போறீங்க. இதான் பிரசங்கம். 40 நாள்ல நீங்க அழிய போறீங்க, 40 நாள்ல உங்களுக்கு சாவு, 40 நாள்ல உங்களுக்கு முடிவு. இதுதான் பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கேட்டு என்ன நடந்தது தெரியுமா? அவங்க மனம் திரும்பிட்டாங்க, மனம் மாறிட்டாங்க. 7வது வசனம், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக
நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய அறிக்கை செய்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து ஒரு தாழ்மையாக அவர்கள் மனம் மாறுவதை பாருங்கள். இவ்விதமாக அவர்கள் மனம் மாறிய பொழுது, தங்களை தாழ்த்தின பொழுது, தேவனை திரும்பின பொழுது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 10வது வசனம் கடைசி சொல்லுகிறது, தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தீங்கு செய்யவில்லை என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கலாம், எங்களுக்கு அது பரபரப்பா இருக்கலாம். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், நினிவே மக்களை காத்தார் என்று சொன்ன பொழுது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கலாம். ஆனா யோனாவுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் சந்தோஷப்பட்டானா? அவன் மகிழ்ச்சி அடைந்தானா? ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நினிவே ரட்சிக்கிறார், நினிவே மக்களின் ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னாரா? இல்ல இல்ல. கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் சொன்னாரா? இல்ல. மனம் திரும்புகிற பாவிகள் நிமித்தமாக சந்தோஷம் உண்டானா? இல்ல. 4வது அதிகாரத்தில் என்ன தெரியுமா சொன்னார்? யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை, ஒரு ஜனத்தை அழிக்காமல் அவர்களுடைய மனம் திரும்புதலை, அவருடைய தாழ்மையை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மேல் இரக்கத்தை காண்பித்து கர்த்தர் கிருபையை ஊற்றின பொழுது யோனாவுக்கு அது விசனத்தையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. இதுக்குத்தான் ஆண்டவரை நான் அப்பவே சொன்னேன், நாம் போகல நினிவே, நாம் போக மாட்டேன் என்று சொல்லியும் போகாம தப்பியோடியும் என்ன விடாம நடுக்கடல்ல தூக்கி எறிஞ்சு செத்து போகலாம் நினைச்சா அங்கேயும் சாக விடாமல் மீனை கொண்டு வந்து காப்பாச்சு. மீனின் வயிற்றுக்குள்ளையும் இருந்து செத்து போகாம வெளியில வாந்தியாகி வெளியில வந்து திரும்ப கொண்டு போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணு சொல்லி, நான் போய் 40 நாள்ல சாக போறீங்களே என்று சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு வாரன். இந்த கர்த்தர் என்ன செய்கிறார்? மனஸ்தாபப்படுகிறார், மனம் இறங்குகிறார். யோனாவுக்கு அது விசனமாக இருந்தது. அவன் கடும் கோபம் அடைந்து, நேரம் போதபடினாலே 4வது வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அந்த எரிச்சல் விசனத்தை பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இது நல்லதில்ல. இந்த எரிச்சல், இந்த கடும் கோபம், இந்த விசனம் நல்லதல்ல. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் எங்களுக்குள்ளே எரிச்சல் வருகிறதா, கடும் கோபம் வருகிறதா, விசனம் வருகிறதா? கர்த்தர் எங்களை பார்க்கிறார், இது நல்லதுக்கல்ல, இது நல்லதுக்கல்ல, இது நல்லதுக்கல்ல. ஒரு மனுஷன் கர்த்தரோட இல்லை என்றால் தான் எரிச்சல் அடைவான். ஒரு மனுஷன் கர்த்தரோடு நடக்கவில்லை என்றால் தான் எரிச்சல் அடைவான், விசனம் அடைவான். எங்களுக்குள்ள விசனம் இருக்கிறா, எரிச்சல் இருக்கிறா, மற்றவருடைய வளர்ச்சியை பார்க்க பொறாமையா இருக்கா, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிற பொழுது பார்க்கிற பொழுது சைக்கியலாம இருக்கா, எங்களை விட மற்றவன் மேலாக வருகிற பொழுது, முன்னே வருகிற பொழுது, அவங்க எல்லாம் மேன்மையாகிற பொழுது எங்களால பொறுக்க முடியாமல் இருக்கா? அப்படின்னா என்ன தெரியுமா? கர்த்தர் எங்களோடு கூட இல்லை, எங்களோட இல்லை. ஆண்டவர் யாரை ஆசீர்வதித்தா என்ன, யாரை உயர்த்தினார் என்ன, நாம் அவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதற்குத்தான் நம்மை வைத்திருக்கிறார். விசனப்பட அல்ல, எரிச்சல் அடைய அல்ல. இந்த விசனமும் எரிச்சலும் இது நல்லதுக்கல்ல. இது நல்லதோ? ஊழியங்களில் சிலருக்கு விசனம், ஊழியக்காரர்கள் விசனம், கவனிக்கல, அது செய்யல, எரிச்சல் விசனம். நாங்க நினைச்ச நடக்காட்டி எரிச்சல் விசனம். அது நல்லதுக்கல்ல, அது நல்லதுக்கல்ல, அது நல்லதுக்கல்ல. எந்த சூழலானாலும் எரிச்சலும் விசனமும் எங்களுக்குள்ளே உருவாவதற்கு இடம் கொடுக்க கூடாது. 3வது காரியம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 17வது வசனத்தில இருந்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 3வது 17வது 18வது 19வது வசனம்.
என் கையல்ல பெலிஸ்தரின் கையே உன்னை விழட்டும் என்று சவுல் நினைத்து சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல போர்ச்சேவனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றார். இந்த யுத்தம் செய்து முடிந்து இங்க வந்த பொழுது சவுல் தாவீதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். என்ன வாக்குறுதி தெரியுமா? என்னுடைய மூத்த மகளாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். இது இப்ப மட்டுமில்ல, இந்த வாக்குறுதி ஏற்கனவே சொல்லப்பட்ட வாக்குறுதி. எப்ப தெரியுமா? யுத்தத்துக்கு அவர்கள் அணிவகுத்து எல்லாரும் கலங்கி பயந்து இருக்கிற பொழுது சவுல் சொல்லிட்டான், யாரு போய் கோலியாத்தை மேற்கொள்றாங்களோ, யாரு போய் கோலியாத்தை வெற்றி கொள்றானோ அவனுக்கு எந்த மகளை கட்டி கொடுப்பேன். ஏன் தெரியுமா? சவுலுக்கு தெரியும், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு வீரனாக இருக்கணும். எனக்கு வரப்போற மாப்பிள்ளை ஒரு தைரியமானாக இருக்கணும். எனக்கு வரப்போற மாப்பிள்ளை யுத்தத்தை எதிர்கொள்ளவனாக இருக்கணும். ஆகிய அவன் நினைச்சு 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 என்ன செய்ய தெரியுமா? அவன் ஒரு அறிக்கையை விட்டுட்டான். என்ன அறிக்கை? ஒரு வாக்குறுதியை விட்டுட்டான். என்ன வாக்குறுதி? யாரு போய் வெற்றி கொள்றானோ எந்த பிள்ளைய கட்டி கொடுப்பான். ஆனா ராஜாத்திய கட்டலாம் நினைச்சு கூட யாரும் முயற்சி பண்ண, ராஜாத்திய கட்டலாம் நினைச்சு எந்த வாலிபனும் என்ன செய்யல, முயற்சி கூட எடுக்க அவ்வளவு பயம். ஆனா இந்த சூழ்நிலை என்ன நடந்துச்சு? தாவீது வருகிறான். தாவீது வந்து என்ன நடந்துச்சு? அவன் வெற்றி கொண்ட பிறகு திரும்ப சவுல் சொன்னான், ஒன்றும் செய்யல. என்ன தெரியுமா சொல்லுவான்? சரியப்பா, நான் சொன்னபடி உனக்கு என்ற மூத்த மகளாகிய மேராவை கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டான். ஆனா அந்த காலம் வந்த பொழுது 19வது வசனம், சவுலின் குமாரத்தியாகிய மேரா தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்த பொழுது அவள் மேகலாத்தியனாகிய அதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டார். அந்த காலம் வந்த பொழுது, அந்த நேரம் வந்த பொழுது, அவனுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிற காலம் வந்த பொழுது என்ன செய்தான் தெரியுமா? நைசா தந்த வார்த்தையில உண்மையாயிடாம அவன் மாறிட்டான். மூன்றாவது ஒரு மனுஷன் கர்த்தரோடு இல்லை என்றால் அவன் வார்த்தையில உண்மையற்றவனாக இருந்தான். சொல்லுறது ஒன்று, செய்கிறது ஒன்று. கொடுப்பன்னு சொல்லி கொடுக்கல. ஏன் கொடுக்கல தெரியுமா? அவன் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எந்த மகளை கட்ட போறவன் நல்ல வாட்ட சாட்டமான திட்டமான ஒரு தைரியமானாக பலசாலியாக யுத்தங்களை நடத்த ஒரு நல்ல கட்டமைப்பை கொண்ட, ஒரு நல்ல குரல் வளத்தை கொண்ட, என்ன ஒரு பேச்சாற்றலை கொண்ட, இப்படி எல்லாம் யோசிச்சிருவான். ஒரு அழகான வீரன் வருவான் என்று பார்த்துட்டு இருந்தான். என்ன வந்து வாட்சது தெரியுமா? எங்கட பாஷையில சொல்லணும், என்ன வாட்சது தெரியுமா? ஒரு விளையாட்டு பிள்ளை வாட்சது. யாரு வாட்சது? இவன் கவன்ல சுத்திட்டு திரிகிற ஒரு சின்ன பையன், பார்க்கவே சைக்கிளாது இரு சிறுவன் வந்து மாட்டிட்டான். இந்த விளையாட்டு பிள்ளைக்கா எந்த பிள்ளைய கட்டி கொடுக்கிறது? வேண்டாம்ப்பா, நைசா மாத்திடுவோம் என்று நைசா மாத்திட்டான். ஆகதான் சங்கீதத்திலே பார்க்கிறோம், 24வது சங்கீதம் 15வது சங்கீதம் சொல்லப்படுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்னு சொன்ன பொழுது 4வது வசனம் சொல்லுகிறது, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன். வார்த்தையை வெளியில சொல்லிட்டா அதை செய்துதான் ஆகணும். சவுல் சொன்னான், ஆனால் செய்யவில்லை. வார்த்தையில உண்மையில காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரோடு இல்லை. இன்றைக்கு நாங்க சொல்லுவது செய்யறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்க கர்த்தரோடு இல்லை. ஆண்டவரே உமக்காக அப்படி செய்வேன், ஒவ்வொரு நாளும் இத்தனை அதிகாரம் வாசிப்பேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், உமக்கு இப்படி கொடுப்பேன், அதை செய்வேன், ஊழியம் செய்வேன், இப்படி எல்லாம் செய்வேன், ஊழியத்தை தாங்குவேன், எல்லாம் சொல்லி இருப்பேன். சில வேளையில வருஷ ஆரம்பத்தில் ஏதோ பல தீர்மானங்கள்லாம் மேற்கொள்ளும், எல்லாம் செஞ்சு 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 ஆனா ஒன்றுமே செய்வதில்லை. வாயால மட்டும் சொல்லி 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 கடந்து போகிறோம். நாம் கர்த்தரோடு இருந்தா நாங்க என்ன சொல்லுகிறோமோ அதை செய்வோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் எப்தாவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இருக்கிறது. நீங்க திருப்ப வேண்டாம். 30வது அதிகாரம் 31வது வசனங்கள், நியாயாதிபதிகள் 11, 30, 31வது வசனங்களை பார்ப்போமாக இருந்தால் எப்தாவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இந்த எப்தா யுத்தத்துக்கு போகிறான்.
யுத்தத்துக்கு போகிற பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி சொல்றான், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போறேன், திரும்பி பத்திரமா வந்தா, சுகதகமா வந்தா, ஒரு பிரச்சனையெல்லாம் வந்தா, நான் திரும்பி வரைக்க வீட்டு வாசல்ல இருந்து என்ன வருதோ அதை உமக்கு கொடுப்பேன். அவன் தைரியமா வாக்கு பண்ணிட்டான். ஏன் தெரியுமா? அந்த நாட்கள்ல போன் இல்லை, எப்ப வருவார்னு தெரியாது, போனவர் வருவாரா தெரியாது, அவரை பார்த்துட்டு இருக்கவும் முடியாது, வர்ற நேரம் கண்டுகொள்ள வேண்டியான். ஆகவே அவன் யோசிச்சான், சரி வீட்டில் இருக்க நாயோ பூனையோ ஏதோ என்ன தேடி வரும், முதலாவது என்ற மனத்தை பார்த்து ஓடி வரும், அதை பலியிடலாம் என்று நினைச்சு அவன் வாயை திறந்து சொல்லிட்டான். யுத்தத்துக்கு போறான், தப்பினான், மேற்கொண்டான், வெற்றி கொண்டான். திரும்ப வீட்டை வருகிற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? வீட்டு வாசல்ல இருந்து வாத்தியத்தை இசைத்து பாடிக்கொண்டு அவருடைய மகள் எப்படி, அது ஒரே ஒரு பிள்ளைதான். அதை பார்த்தோன்னே 34வது வருஷத்துல அவன் தன்னுடைய உடுப்பை எல்லாம் கிழிச்சு, ஐயோ நான் வாயை திறந்து சொல்லிக்கனே என்று பதறுகிறான். அப்ப மகள் சொல்றார், கர்த்தருக்கு என்ன சொன்னீரோ அதை செய்து நிறைவேற்றுங்க என்று சொன்ன பொழுது எல்லாம் அந்த காலம் எல்லாம் முடிந்த பிறகு அந்த வசனத்தை கடைசி வரியை பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் கொண்டு போய் தலையிடுகிறான். காரணம் என்ன தெரியுமா? வாயை திறந்து கர்த்தருக்கு நான் சொல்லிக்கேன், அதை நிறைவேற்றியாகும். என்னதான் நஷ்டம் இருந்தா என்ன, என்னதான் கஷ்டம் இருந்தா என்ன, என்னதான் உயிர் சேதம் இருந்தாலும், ஆணை இட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன் தான் கர்த்தரோடு கூட இருக்கிறான். 4வது காரியம், ஒரு மனுஷன் கர்த்தரோடு இல்லை என்றால் அவன் எப்பொழுதும் தீமை செய்கிறவனாக இருப்பான். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 17வது வசனம், தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். இது சவுல் தானாவே சொல்றான். ஐயோ தாவீதே, நீ எப்பவும் எனக்கு நன்மைதான் செய்தாய், ஆனா நான் உனக்கு தீமை செய்தேன். இந்த சவுலையும் தாவீதையும் கொஞ்சம் அவதானித்து பார்ப்போமாக இருந்தால், இந்த சவுல் எப்பவுமே எல்லா கட்டத்திலும் தாவீதுக்கு தீமைதான், 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 தீமைதான். எப்படியாவது அவனை விழுத்தணும், எப்படியாவது அவனை அழிக்கணும். அவனுக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கிற பொழுதும் அவன் யோசிச்சான், எப்படியாவது இவனை சாக பண்ணிடலாம். அவனுடைய ஒவ்வொரு மூவும் அவன் பிளான் பண்றான், தாவீதை அழிப்பதற்காக, தாவீதை இல்லாமல் போவதற்காக. தாவீதுக்கு தீமைதான் அவனுடைய பிளானை. அந்த சவுலுடைய சிந்தை முழுவதும் இருந்த திட்டம் என்ன தெரியுமா? தாவீது அழிக்கப்பட வேண்டும், தாவீதுக்கு தீமைதான், தாவீதுக்கு தீமைதான், தாவீதுக்கு தீமைதான். எப்பவுமே தீமை, தீமை, தீமை. ஆனால் இந்த தாவீது ஒருபோதும் 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 திரும்ப சவுலுக்கு எந்த தீமையும் செய்ததே இல்லை. இவன் தன்னை தப்புவித்துக் கொள்வதற்காக கூட அவனை கொலை செய்ய சம்பவம் இருந்தும், சந்தர்ப்பம் இருந்தும் கொலை செய்யல. காரணம் என்ன தெரியுமா? நான் தீமை செய்ய அழைக்கப்படவில்லை. சவுல் தீமையினுடைய உச்சகட்டம் எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? 1 சாமுவேல் 22:17 ஆண்டவருடைய ஆசாரியர்களையுமே கொலை செய்தான். ஏனென்றால் அவங்களுடைய கையும் தாவீதோடு இருக்கிறது. அவன் தீமை செய்து தீமை செய்து தாவீதுக்கு விரோதமாய் செயற்பட்டு 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 கடைசியாக ஊழியக்காரரை அழைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஊழியக்காரர்கள் சேர்ந்துட்டாங்க தாவீதோடு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தீமை செய்ய அழைக்கப்படவில்லை, நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில வேளைகளை நாங்க யாரும் எங்களுக்கு நன்மை செய்தா அவங்களுக்கு மட்டும் நன்மை செய்து விட்டுருவோம். அல்லாட்டி யாரும் எங்களுக்கு தீமை செய்தா சில வேளைகளை நாங்க என்ன செய்வோம்? நன்மையும் செய்ய மாட்டோம். சரி, தீமை செய்தா அதுவும் கூடாதுன்னு ஒன்றும் செய்யாம இருந்துதான். ஆனா அப்படியும் இருக்கலாது. யாரும் எங்களுக்கு நன்மை செய்தா என்ன, தீமை செய்தா என்ன, பிரதிபலன் நாம் எப்பொழுதும் நன்மையே செய்ய வேண்டும், நன்மையே செய்யணும். யாரும் உங்களுக்கு தீமை செய்றாங்களா, யாரும் உங்களை கண்டுக்காம போனாங்களா, யாரும் உங்களுக்கு நன்மை செய்றாங்களா, அவங்க என்னதான் செய்யட்டும், என்னதான் யோசிக்கட்டும், என்னதான் பேசட்டும், ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் திரும்ப என்ன பிரதிபலன் செய்யணும் தெரியுமா? நன்மை, 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 நன்மை. ஆகவேதான் ரோமர் மிக தெளிவாய் சொல்லுகிறது, என்ன தெரியுமா? தீமையை நன்மையினாலே வெல்லு, தீமையை நன்மையினாலே வெல்லு. என கருமையானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கணும் தெரியுமா? நாம் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று. ஆனா ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு விலகி போனான், அவனுடைய வாழ்வில் காணப்படுகிற குணாதிசயங்கள்
ஒன்று, பயம் ஆட்கொண்ட மனுஷனாக இருப்பான். இரண்டாவது, விசனம் எரிச்சலும் நிறைந்தவனாக இருப்பான். மூன்றாவது, தன்னுடைய வார்த்தையிலே உண்மையற்றவர்களாக இருப்பார்கள். நாலாவது, எப்பொழுதும் தீமை செய்கிறவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எங்களுடைய நிலைமைகளை, எங்களுடைய இருதயத்தையும் சற்று நாங்கள் நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை நாங்கள் பயத்தின் சூழலில் பீடிக்கப்பட்டிருந்தால் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, ஒருவேளை நான் உம்மோடு இல்லையா? அப்படி ஆண்டவரோடு இல்லை என்று அன்றைக்கு கேட்போம். ஆண்டவரே, உம்மோடு நான் வாழ்வதற்கு நீ அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை விசனமும் எரிச்சலும் எங்களுக்குள்ளே உருவாகிறதா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எரிச்சல் விசனங்கள் எனக்குள்ளே உருவாகிறதே, நான் உம்மோடு இல்லையா? கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை நாங்கள் சொல்லுகிறதை செய்வதில்லை, வார்த்தையில உண்மையற்றவர்களாக இருந்தா கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். அல்லாட்டி எப்பொழுதும் நாங்கள் தீமை செய்கிறவர்களாக இருந்தா கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் உம்மோடு இல்லையா? அபிதமாக ஆண்டவரோடு இல்லை என்றால் இன்றைக்கு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மண்டை மீண்டும் வருகிறேன். ஆண்டவரே, உம்மண்டை நான் வருகிறேன். ஆண்டவரே, நான் உம்மோடு நான் வாழ விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு மனுஷன் கர்த்தரோடு இருந்தா தான் கர்த்தர் அவனோடு இருப்பார். நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதையும் நீர் என்னோடு இருக்க வேண்டும் என்பதையும் நான் எதிர்பார்க்கிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை சற்று நிதானித்து பார்ப்போமா? ஒரு வாழ்க்கைகளை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? ஒருவேளை பயத்தின் சூழலில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் அந்த பயத்தின் சூழலை அவன் நீக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை விசனத்தோடு மெரிச்சலோடும் இருக்கிறீங்களா? ஆண்டவன் சூழலை மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை வார்த்தையில உண்மையற்றவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை தீமை செய்களா இருக்கிறீங்களா? ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் தருகிறேன். கண்களை மூடி உங்களுடைய வாழ்க்கைகளை சற்று நிதானித்து பாருங்க. நான் கர்த்தரோடு இல்லையா? நான் கர்த்தரோடு இல்லையா? இன்றைக்கு நான் கர்த்தரோடு இல்லையா? ஒரு மனுஷன் கர்த்தரோடு இருந்தா மட்டும்தான் கர்த்தர் அவனோடு இருப்பான். இன்றைக்கு எங்களுடைய பரம தகப்பன், பரமபிதாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா? தங்களுடைய பிள்ளைகளாகி நானும் நீங்களும் அவரோடு கூட நித்தமாய் வாசம் பண்ண வேண்டும் என்று. ஆகவேதான் கர்த்தர் இன்றைக்கு எங்களிடத்தில் அதை பார்க்கிறார். கண்களை மூடினவர்களாக, தலைகளை தாழ்த்தினவர்களாக, எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய வார்த்தைகளை சற்று நிதானித்து பாருங்க. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. Thank you Jesus. எத்தனை பேர் நேரத்தில் சொல்லுது, ஐயோ, நான் பயத்தின் சூழலில் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம், மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இரவுல நிம்மதியான நித்திரை இல்லை, தூக்கம் இல்லை, இப்படி பயந்து பயந்து சாகுறேன். அல்லாவிட்டால் விசனம் எரிச்சலுக்குள்ளே மாற்றப்படுகிறேன். அடுத்தவருடைய வளர்ச்சியை நான் பொறுக்க முடியவில்லை. நான் சொல்லுகிறதை செய்வதில்லை, வார்த்தையில் உண்மையற்றவனாக இருக்கிறேன். ஐயோ, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு விரோதமான செயல்களும் நடவடிக்கைகளும் தீமைகளும் தான் என்னிலிருந்து வெளிப்படுகிறது. கர்த்தரோடு பேசுகிறார். கர்த்தரோடு பேசியிருக்கிறார். நான் மாற விரும்புகிறேன், நான் மாற விரும்புகிறேன். ஏனென்றால் மகிமை உமக்கென்று நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அப்படி யார் உண்மையா சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தா வலது கரத்தில் இருந்து ஆண்டவரை காண்பீங்க. உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நன்றி இயேசு, நன்றி இயேசு. எல்லாரும் தேவ சமூகத்தில் இருந்து நிற்போமா? மாட்சிமை